வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. என்னென்ன மந்த்ராஸ் என்னென்ன வகையில் நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நோய் அகழ்வதற்கு திருமால் ஸ்துதி, அச்சுதானந்த கோவிந்த நமோச்சாரண பேஷஜாத் நாரியந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். இது சான்ஸ்கிரிட் வேர்டு, சரிங்களா? அச்சுதா ஆனந்தா கோவிந்தா என்ற தினமும் ஜபிப்பதால் எல்லா வியாதிகளும் நசிந்து விடும் என்பது சத்தியமான வாக்கு. இதை தினமும் ஜபிப்பதால் வியாதிகள் குணமாகும். மெடிசின் சாப்பிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் ஆன்டிபயோட்டிக் மாதிரி நம்ம கிடைக்கும். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கு பார்த்திங்கன்னா கார்த்த வீரியார்ஜுன மந்திரம் நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன். ஓம் க்ரீம் குரோம் கார்த்த வீரியார்ஜுனாய நம. கார்த்த வீரியார்ஜுனாய நாமராஜ பாஹு சகஸ்வரன் தஸ்ய ஸ்மரண மாத்திரேன கதம் நஷ்டம் ச லப்யதே. கார்த்த வீரியார்ஜுனனுக்கு 1000 கைகள். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிப்பதால் தன் 1000 கைகளால் உங்களுக்கு நஷ்டம் வராமல் காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்க உதவுவான். அவனை உதவி கலைக்கும் ஸ்லோகம் இதுதான். விஷ்ணு சகஸ்ரநாம புண்ணியம் பெறுவதற்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பீங்க. அந்த ஸ்லோகம் மந்த்ராஸ் ரொம்ப பெருசு. அந்த படித்த புண்ணியம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இதை படிச்சிங்கன்னா ஹோல் விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்ததுக்கு ஈக்குவல். மனதிற்கு இனியவரான ஸ்ரீராமரை போற்றி ஸ்ரீராம ராம ராம என்று சொல்லி வந்தால் அது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வதற்கு சமமானதாகும். இதை 3 முறை ஜபிப்பதால் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிட்டும். அரச பிரதட்சணம் செய்யும்போது சொல்லும் ஸ்லோகம். 7 முதல் 108 பிரதட்சணம் செய்யவும். திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்த நாள் அதிக பலன் தரும். கருப்பை தோஷம் நீங்குமா. அரச பிரதட்சணம் செய்யும்போது சொல்லக்கூடிய ஸ்லோகம். மூலதோ பிரம்மய ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அச்ரத சிவரூபாய வருஷ ராஜாய தே நம அமர்வத்த சர்வ பாபானி ஸ்ரத ஜன்மார்ஜிதானி நுதஸ்வ மம வருஷேந்திர சர்வார்வர்ய பிரதோ பவ. சரிங்களா? சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு உண்டான மந்திரம் பார்த்திங்கன்னா ஹரிமத் யுத்தரே பார்வே சுரதா நாம யஷினி தஷ்யா ஸ்மரண மாத்ரேன விசல்யா கர்ப்பிணி பபேத். இமயமலையின் வடக்கே இருக்கும் யக்ஷினியான சுரதையே தேவதையே உன்னை வணங்குகின்றோம். தாயும் குழந்தையும் எந்தவித சேதமுமின்றி சுகப்பிரசவமாக உதவுவாயாக. இதை வழி கண்டது முதல் நிறுத்தாமல் ஜபித்தால் சுகப்பிரசவம் நடக்கும். சரிங்களா? யக்ஷினி தேவதை உதவும் உங்களுக்கு. கடன் நீங்குவதற்கு உண்டான ஒரு மந்திரம் இருக்குங்க. அங்காரக மகாபாக பகவன் பக்த வத்சல துவாம் நமாமி மமா மோஷம் ருணமாகு வினாரய ருணரோகாதி தாரித்யம் ஏ சான்ய ஹயபம் ருத்வவ பயக்லேச மனஸ்தாப நாரியந்து மம சர்வதா. இதை தினமும் முடிந்தவரை பாராயணம் செய்திருந்தால் நாளடைவில் கடனே இருக்காது. சரிங்களா? வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இது பார்ட் 2 மந்த்ராஸ் அண்ட் ரெமடிஸ், பவர்ஃபுல் மந்த்ராஸ் அண்ட் யூசஸ். அது பார்ட் 2. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் ரெமடிஸ் இந்த மாதிரி ஜோதிடம் கற்க உயர்கல்வி படிக்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 99526156 ருத்ராட்சம் டிவைன் பவர் சென்டர், ஆப்போசிட் டு சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்ட். தேங்க்யூ.